ஆமாங்க முதலாளி, அந்த ஆளை இப்படியே விட்டு வச்சா பாத்ரூம் போறது கூட பர்மிஷன் கேட்க வைப்பாங்க. கவலையே படாத, அந்த கலெக்டரை என் வீட்டுக்கு வரவழைச்சு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ராத்திரி கனவுல சூரக்கோட்டை வீரபத்திர சாமி வந்து சொல்லிச்சுங்களா? இல்ல, போன்ல சொல்ல போகுது. ஹலோ, மெட்ராஸ் காலா கொடுங்க. நான் விஸ்வநாதன் தான் பேசுறேன். என்னது கிடைச்சிருச்சா? ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ, சூரக்கோட்டை வீரபத்திர சாமி போன்ல செய்திய சொல்லிருச்சியா? என்ன செய்திங்கோ? நீ பதட்டப்படாத, கைய கால ஆட்டாத. எலெக்ஷன்ல டிக்கெட் கிடைச்சிருச்சு, நீ எம்எல்ஏ ஆக போற. நான் எம்எல்ஏ? அட எம்எல்ஏ ஹே, எம்எல்ஏ ஹே, எம்எல்ஏ, எம்எல்ஏ ஹே, எம்எல்ஏ ஹே, எம்எல்ஏ, நான் எம்எல்ஏ, நான் எம்எல்ஏ, எம்எல்ஏ. முதலாளி, முதலாளி, ஐயோ, தங்க கை கொடுங்க. ஐயோ, ஐயோ, முதலாளி, முதலாளி, இனிமே அந்த கலெக்டரை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் கண்ணுல கடப்பாறை விட்டு நான் ஆடுறேங்கோ. வெரி குட். உன் தேர்தல் சின்னமா கெட்ட பாறையும் சைக்கிள் செயினுமே வச்சிடலாம். பழச நான் மறக்காதவங்க. கத்திரிக்கோல் சீப்பும் தாங்க நம்ம சின்னம். உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு. நெல்லு. எப்படி என் சாமர்த்தியம்? ஒரு ஓட்ட நம்ம பக்கம் எவ்வளவு நைஸா இழுத்த. அறிவு கெட்டவனே, அந்த பொண்ணுக்கு 12 வயசு தான். 21 வயசுக்கு மேலதான் ஓட்டுரிமையே. அம்மாவாசை வாழ்க! அம்மாவாசை வாழ்க! அம்மாவாசை வாழ்க! இது எப்படி? இது எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமோ என்ன? என்னதான் செய்ய சொல்றீங்க? நீ வெறும் கும்பிட்டுக்கிட்டு வாயா. அம்மாவாசை 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 அம்மாவாசை. ஐயோ, வணக்கம்மா. அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை. என்னப்பா எல்லாம் ஆம்பளையா வந்திருக்கீங்க? மகளிர் அணி வரலையா? ஏவல்ல, என்ன பார்த்தா உங்க கண்ணுக்கு மகளிரா தெரியலையா? மகளிரா நீ? மகளிர். ஏ ராசா, எப்படி இருக்க? அப்படியே கிட்ட வந்த பிச்சிருவேன். பாப்படுவா. ஏ ராசா, இருங்க இருங்க, வந்துடுறேன், வர்றேன். எல்லாரும் மாலை போட ஆசையோடு இருக்கிறாங்க, எதுக்கு வேணாங்கிற? நான் ஒரு நாயுங்கோ, நன்றி உள்ள நாயுங்கோ. என்ன எம்எல்ஏ ஆக்குனது யாருங்கோ? நீங்கோ. காமாட்சி. என்ன மந்திரி ஆக்குனது யாருங்கோ? நீங்கோ. மீனாட்சி. நியாயப்படி மாலை உங்ககிட்ட தாங்க வாங்கிக்கணும். போடுங்கோ போடுங்கோ. பழனி முருகா, எல்லாம் உன் அருள். உன் நன்றி விசுவாசத்தை நினைச்சா என் உடம்பெல்லாம் ஆடுது. ஆடுது. ஆடுட்டு. யாருப்பா மாலை போட வந்திருக்குங்க? வந்து போடுங்கப்பா. அண்ணா போடுங்க, அப்பா போடுங்க, பெரியவரா போடுங்க. அம்மா, ஐயோ, வாடா கண்ணா, உள்ள போலாம். வா டாவா. இப்ப நான் அமைச்சரே. அமைச்சர உள்ள வாங்க. இன்னும் என்னமோ ஒண்ணு குறையுதே. மாண்புமிகு போடுறது. மாண்புமிகு அமைச்சரே உள்ள வாங்க. அதான் அதானே. நம்ம நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு, இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? காமாட்சி, எல்லாம் விதி, எழுதி வச்ச விதி. ஓ சப்பா. நம்ம எதிரில நிக்க கூட மாட்டான், இப்ப நாம நிக்கிறோம், அவன் உட்கார்ந்து இருக்கிறான். யோ யோ, அமாவாசை. அமாவாசையா? அது அப்போ
இப்போ அமைச்சர் ஆள வந்தார். சோழ வந்தான்ல, சோத்துக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருந்த, இப்போ ஆள வந்தார் ஆயிட்டியா? ஆமா, அமைச்சர் ஆள வந்தார். ஆள வந்தார். விஸ்வநாதா, உட்கார். பேரு சொல்லி கூப்பிடுறான். ஏயா நிக்கிற? ஐயோ, உட்கார்லனா ஏன்டா நிக்கிறேன்னு கேட்டுறோம் போல இருக்க. இத வந்துட்டேன். ஏண்டா விஸ்வநாதா? விஸ்வநாதா, நடந்தது நடந்து போச்சு. மரியாதை பத்தி கவலைப்படாம அவனை வச்சு காரியத்தை சாதிக்க பாரு. உங்க உடம்புல முக்கியமான இடத்துல மச்சம் இருக்குதுன்னு இப்பதாங்க தெரிய வந்தது. மக்கள் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சேவை செய்யணும். அந்த கலெக்டரை இந்த மாவட்டத்தை விட்டு மாத்திரணும். ஏப்பா விஸ்வநாதா, உனக்கு அறிவு இருக்கா? அவனை வேற இடத்துக்கு மாத்தினா அங்க போய் நிம்மதியா இருந்துருவான். அவன் நிம்மதியா இருக்கணுங்கிறிய உன் மண்டையில மசாலா இருக்காப்பா? மசாலா இருந்தா உன்ன மந்திரி ஆக்கியிருப்பனா? இல்ல, இல்லவே இல்ல. மண்டையில மசாலாவே இல்ல. அந்த கலெக்டரை இந்த ஊர்லயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறேன். எப்படி? அருமையான ஐடியா அம்மாவாசை. அத அமைச்சர் ஆள வந்தார். இந்த பத்திரிக்காரங்களுக்கு எல்லாம் என்னமோ பேட்டி கொடுக்கணுமா? அதை நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இது பத்திரிக்காரங்க இடம். உங்க சீட் அங்க இருக்கு. அப்படியா? இது எங்களுக்கு தெரியாதாக்கா? பத்திரிக்கைக்காரர்களும் பதவியில் இருக்கிறவங்களும் ஒன்னா இருக்கணும்னு சமத்துவத்தை நான் விரும்புறேன். அது உனக்கு பிடிக்கலையா? சரி விடு. நீ உட்கார வேண்டிய இடம் இங்க இல்ல, அங்க. பேட்டி ஆரம்பிக்கலாமா? புதுசா மந்திரி சபைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன மாற்றங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்யலாமாவா? செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு. அம்மாவாசைங்கிற என் பேரை தூக்கிட்டு ஆள வந்தான்னு மாத்திருக்கிறேன். சின்ன வீட்டுல குடியிருந்தேன், இப்ப பங்களாவுக்கு மாத்திருக்கிறேன். வயசான வேலைக்காரிய தூக்கிட்டு வயசு பொண்ணா மாத்திருக்கிறேன். இது மாற்றம் இல்லையா? இது மாற்றம் இல்லையா? உங்க சொந்த மாற்றத்தை கேட்கல சார். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறேன்னு சொல்லுங்க. இப்படி விளக்கமா கேள்வி கேட்டீங்கன்னா நானும் விவரமா பதில் சொல்லுவேன். முதல்ல கூவத்தோட நாத்தத்தை போக்க போறேன். எப்படி? ஊர்ல இருக்கிற பூக்கடை, சென்ட் கடை, ஊதுபத்தி கடை, அத்தனை கடையும் கூவத்தோட கரைக்கு மாத்த போறேன். கலெக்டர், உடனே ஏற்பாடு பண்ணு. சார், இதனால் நஷ்டம் தான் வரும், கூவம் மணக்காது. நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீ இருக்கிற. ஏத்து பேசாத. மேல கேளு. போக்குவரத்துக்கு இடைஞ்சலா எங்க பார்த்தாலும் எக்கச்சக்கமா செலவு வச்சிருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். கலெக்டர், யார் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடு. ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இல்ல, அவங்களுக்கு செலவு வைக்க சொல்ல போறேன். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல? நல்ல ஐடியா. எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவுல எங்களுக்கும் பேட்டி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு விஷயம், இந்த ஆள் சொன்னதையெல்லாம் பேப்பர்ல போடுறாதீங்க. இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. கலெக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ஃபாலோ பண்ணு. கலெக்டர், மேல வா. ஏயா, பத்திரிக்காரங்க மீட்டிங்ல எனக்கு எதிராவே பேசினிய, நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க? நான் உங்களுக்கு எதிரா பேசல, உண்மையத்தான் பேசினேன். என்னது உண்மை பேசினியா? உண்மை பேசுறதுக்கு தான் அரசியல்வாதி நாங்க இருக்கிறோம் ஐயா. நான் என்ன சொல்றேனோ அதை நிறைவேற்ற வேண்டியதா உன் வேலை. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் பூம்பும் மாடு இல்ல. இங்க பார், அரசியல்வாதியும் அதிகாரியும் மோதுனா ஜெயிக்கிறது அரசியல்வாதி தான். நான் நினைச்சா உன்னை இந்த பதவியில இருந்தே தூக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா ஒண்ணு, நான் நினைச்சா அரசியல சேர்ந்து எலெக்ஷன்ல நின்னு மந்திரி ஆக முடியும். ஆனா உங்களால கலெக்டர் ஆக முடியாது. ஏன், கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா கூட ஆக முடியாது. என்னப்பா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான்? இவன் சொல்றத பார்த்தா வரப்போற எலெக்ஷன்ல நின்னுடுவான் போல் இருக்கே. என்னக்கா, நாதஸ்வரம் படுக்கைக்கே வந்துருச்சா?
எப்போ ஒரு ஞாபகம் தானா? காந்தா, அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்னது இது? 4 சூரத்தை கலப்ப மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவரை பத்தி என்ன நினைக்கிற? வாய் வலிக்க வாசிப்பாரு. நான் தொழில கேட்கல, அவரை பத்தி கேட்டேன். இந்த காந்தாவுக்கு ஏத்தவரு அவர்தான். என்னது? உனக்கு அவரா? அப்படின்னா நான் கட்டி வச்ச காதல் கோட்டைகள் என்ன ஆகுறது? எனக்கு எழுதி வச்சுடு. எழுதி வைக்கிறதுக்கு அவர் என்ன புறம்பாக்கு நிலமா? இத வரேன். அடி கை கெட்டினது வாய் கெட்டாம பண்ணிராதிரி. என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிராத. இத பாரு, நீ அவர் மேல ஆசைப்பட்ட, நானும் அவர் மேல ஆசைப்பட்டேன். 2 பேருக்கு பொதுவா ஒண்ணு பண்ணுவோம். என்னது? பூவா தலையா போட்டு பாப்போம். பூ விழுந்தா உனக்கு புருஷன், தலை விழுந்தா எனக்கு புருஷன். என்ன போடு. காணா பூவும் விழாது தலையும் விழாது. ஏன்னா 2 என் கையில. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். என்ன வாத்தியம் இல்லாமலே வாசிக்கிறீங்க? எங்க 2 பேத்துல யார கட்டிக்க போறீங்க? கலைஞர் எல்லாம் தெய்வம் மாதிரி, தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்க. அங்க பாருங்க, முருகன் வள்ளி தெய்வானை. எப்படி? ஆமா, எங்க கூட்டு போறாங்க? அவர் ஆம்பளையா பொம்பளையான்னு டெஸ்ட் பண்ண போறாங்க. யோ, இது என்ன புல்லாங்குழலா? நேர வையா. அட பாவிங்களா, சாராயத்தை ஊத்தி பொம்பளைங்களை கெடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சாராயத்தை ஊத்தி ஜாக்கெட்டை மாட்டி விட்டுட்டீங்களே, இது நியாயமா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, நான் நாதஸ்வரம் வாசிக்கணும், ஒரு பொண்ணு ஆடணும்னு. பொண்ணு ஒண்ணும் கிடைக்கல. நீயாவது ஆடு, நான் வாசிக்கிறேன். யாருக்கே வேணும் உன் வணக்கம்? உன் வணக்கத்தை கொண்டு போய் குப்பைக்குழியில் கொட்டு. ஏயா கலெக்டர், உன் மனசுல என்னதாயா நினைச்சிட்டு இருக்க? மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க மந்திரி இல்ல, அவர் பேசட்டும். யோ, மந்திரி வீட்டு வேலைக்காரன் கூட கேள்வி கேட்கத்தாயா செய்வான். நீ பதில் சொல்லித்தாகன. சொல்லியா? ஏயா, இவர் பில்டிங் இடிக்க கூடாது ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்தா அதையும் மீறி நீ இடிச்சிருக்கிற. நீ என்ன பெரிய இடியமீனா? ஸ்டே ஆர்டர் என் கையில கிடைச்சிருந்தா அதை நான் நிச்சயமா இடிச்சிருக்கவே மாட்டேன். அது எப்படி உன் கை கிடைக்கும்? நீதான் உன் மகனை தூண்டி விட்டு பாதி வழியிலே என்ன மடக்கிட்டிய. என் மகனா? என்ன சொல்றீங்க? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. செய்யறது எல்லாம் செஞ்சு விட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சா நான் என்ன ஏமாந்தவனா? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வரேன். யோ, என்னைய பெரிய மீட்டிங்? நீ பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மீட்டிங் பாக்குற. நாங்க மீட்டிங் போட்டு தான் பதவிக்கே வந்திருக்கோம். உன் பையன் செஞ்ச தப்புக்கு என்னைய பதில் சொல்ற? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐ அம் அப்சல்யூட்லி இக்னோரன்ட் அபௌட் இட். ஓ, உன்ன இந்த இங்கிலீஷ் பேசிடுவீங்க. இதுக்கு தான் படிக்காத ஆளுங்களை கலெக்டரா போடணுங்கிறது. நீ மீட்டிங்க போ. யோ கலெக்டரா, ஒண்ணு மறந்துடாத. இவர் பில்டிங் அடிச்ச உன்ன என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அரசியல் ரீதியா சந்திக்கிறேன். We will meet. யோ, பாத்தியா ஐயா, இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேட்டு போறான் ஐயா. அவன் மன்னிப்பு கேட்டு போல, உன்னை சந்திக்கிறேன்னு சவால் விட்டு போறான். இதுக்கு தாயா இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறது. விஸ்வநாதா, ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணு. அட பாவி, உன்னை நான் மந்திரி ஆக்கின, நீ என்ன மாமா வாக்கிட்டிய. மதுரை வீரா, நீதான் என்ன காப்பா. சார் வணக்கம். வாடா டாக்டர். என்னவோ? தப்பா நினைக்காத, அவர் பேசல, உள்ள இருக்கிற சரக்கு பேசுது. வந்த விஷயத்தை சொல்லு. சார், கொலை செஞ்சவங்க 2 பையன்களும் ஆஸ்பத்திரியில இருக்கிறதா போலி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி நான் அவங்களை காப்பாத்தி இருக்கேன். அது தெரிஞ்சிடுமோன்னு பயமா இருக்கு. தண்ணி போடு, பயம் தெரிஞ்சிடும். அதுக்கு இல்ல. யாரையா நீ? மந்திரியே நம்ம கையில இருக்கிறாரு, நீ ஏன் பயப்படுற? சார், ஒரு சின்ன அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் எல்லாம் என்கிட்ட இல்ல, அல்சேஷன் தான் இருக்கு. வேணா 2 குட்டி எடுத்துட்டு போய் வளர்த்துக்கோ. ஐயோ, அது இல்ல, எனக்கு ஒரு டாக்டர் சீட் வேணும். மறுபடியும் நீ டாக்டருக்கு படிக்க போறியா? இல்ல, என் பொண்ணுக்கு. பொண்ணுக்கா? உன் பொண்ணுக்கா? அட எங்கப்பா பொண்ணு? கீழே இருக்க, கூப்பிடுறேன். சுஜாதா. வணக்கம் சார். உன் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா படிக்காமலே டாக்டர் ஆக்கி இருப்போமேயா. இந்த விஷயத்தை நான் தான் டீல் பண்ணுவேன். மகராசன டீல் பண்ணு. டாக்டரா, இந்தியாவிலேயே டாக்டருக்கு படிக்கிற தகுதி உன் பொண்ணு ஒருத்திக்கு தான் இருக்குது. இந்த பாருமா சுஜாதா,
நான் கேள்வி கேக்குறேன், நீ பதில் சொல்வியாமா? தலைவலிக்கு என்ன மருந்து? அனாசின், கால் வலிக்கு, அயோடெக்ஸ், ஆம்பளை வாந்தி எடுத்தா? பித்தம், பொம்பளை வாந்தி எடுத்த, கர்ப்பம். ஆகிடுறேன். அட டாக்டர் ஆக்கிறேன்னு சொல்றாருங்க. அதேதான், அப்படித்தான். தேங்க்யூ அங்கிள். அங்கிளா? அஜே, மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. ஐயோ, அப்போ நாங்க வர்றோம். அட பையா. வாங்க. ஹலோ, ஹோம் மினிஸ்டரா? நான் சத்துணவு அமைச்சர் ஆளவன் தான் பேசுறேன். பிரதர், நான் நம்ம நாட்டுல லட்சக்கணக்கான பிள்ளைகளுக்கு சத்துணவு போடுறேன். என் ஒரே புள்ள ஜெயில்ல களி திங்கிறான். அவனை எப்படியாவது விடுதலை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ப்ளீஸ். ஆளவந்தான், இந்த விஷயத்தில் தலையிட்டா என் பதவியே போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு உன் பேர் கெட்டு போயிருக்கு. தயவு செய்து போன வச்சிரு. ஹோம் மினிஸ்டர் என்னங்க சொன்னாரு? விஸ்வநாதா, ஆண்ட விரிச்சிட்டான். ஆண்ட விரிச்சிட்டானா? கைய விரிச்சிட்டான். சொந்த மகனையே காப்பாத்த முடியல, அப்புறம் எதுக்கு பட்டம் பதவி? ஐயோ, இந்த கேஸ்ல என் பையன் வேற மாட்டி இருக்கிறான். போலீஸ் எந்த நேரத்துல என்ன செய்யுமோ? என் வயித்துல டைகரை கரைச்சா மாதிரி இருக்கு. என்னையா சொல்ற? புளிய கரைச்சா மாதிரி இருக்குன்னு சொன்னேன். ஹலோ, வணக்கங்க, வந்துருங்க, நமஸ்காரங்க. இருக்கிறாருங்க. யோ, சீஃப் மினிஸ்டர் பேசுறாரியா? என்னது சீஃப் மினிஸ்டர்? நான் இல்லன்னு சொல்லியா? நான் இல்லன்னு சொல்லியா? சொல்லிட்டேயா? அட போங்கப்பா, பெரிய தொல்லை பிடிச்ச ஆளுங்களா இருக்கீங்க. சொல்லிட்டேன், வாயா. இப்பதான் என் வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு. நீ விவகாரம் பிடிச்ச ஆளா இருக்கிறீங்க. இதோ வராருங்க. வந்து ஐயா. ஹலோ, நான் அம்மாவாசை பேசுறேங்க. அமைச்சர் ஆள வந்தாருன்னு சொல்லியா? அமைச்சர் ஆளவன் தான் பேசுறேங்க. அமைச்சர் சொல்லக்கூடாதுங்களா? அப்போ மந்திரின்னு சொல்லலாங்களா? அதுவும் சொல்லக்கூடாதுங்களா? ஏன் இப்படி சாஞ்சிட்ட? நான் எங்க சாஞ்சேன்? எல்லாரும் என்ன சாச்சிட்டானுங்க. மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணுமா, இல்லன்னா டிஸ்மிஸ் பண்ணுவாங்களா? தள்ளி நில்லையா? அம்மாவாசை. மை நேம் இஸ் ஆளவந்தார். ஆள வந்தார்லாம் 3 நிமிஷத்துக்கு முன்னால. இப்ப வெறும் அம்மாவாசை. காமாட்சி, என் கௌரவத்தை நீ காப்பாத்திட்ட. அம்மாவாசை, பொட்டி எடு. எதுக்கு? அதே ஆலமரத்தடி, பழைய வேலை. நான் தான் முதல் கஸ்டமர். உனக்கு பண்ண மாட்டேன் சார். நேர்ம பத்திரிகையில அந்த சத்தியம் உங்களை பத்தி என்ன எழுதுக்கான்னு பாருங்க. இப்படி குடியா. ஆள வந்தார் மந்திரி பதவியிலிருந்து கல்தா. ஏன் மந்திரி பதவி கல்த் ஆகிறது இவனுக்கு எப்படியா தெரியும்? அவசரப்படாத, மேற்கொண்டு படிக்கிற. இதை தொடர்ந்து அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட இருக்கிறது. அநேகமாக ஆள வந்தார் முதலமைச்சர் ஆகலாம். என்னையா இது? யோ, நீ போ. பயா. யோ விஸ்வநாதா, அந்த சத்தியம் பய புத்திசாலி, விவரம் இல்லாம எழுத மாட்டான். வா போய் அவனை பாப்போம். முப்பாத்தம்மா, என் மூக்க நீ அறுத்துட்டியே. வெறும் அமைச்சரா இருக்கும் போதே இல்லாத ஆட்டெல்லாம் ஆடுவான். முதலமைச்சரா வேற ஆயிட்டா என் கதி அதோ கதிதான்.